வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் சுவையான நெய் பிஸ்கட் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 ஏலக்காய் எடுத்துட்டு அதோட வந்து 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை வந்து நம்ம கொட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா தூள் பண்ணியாச்சு நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நெய் இருக்குது பார்த்திங்களா. நெய் எடுத்து நம்ம வந்து தேவையான அளவு 1 கப் அளவு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இதில் 1/2 கப் அளவு இந்த கிண்ணத்தில் வந்து 1/2 கிண்ண அளவு நெய் வந்து தேவைப்படும். பாருங்கள், அதை எடுத்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி இதே மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அடித்தோம்னாக்கும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் நொரப்பாக வரும். பாருங்கள், அப்போ தான் பிசையும் போது வந்து நல்லாயிருக்கும். 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இந்த நாட்டு சர்க்கரை ஏலக்காய் அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸ்வீட் செய்யும்போது அதை சேர்த்தா ரொம்ப நல்லது, இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். அதோடு வந்து கோதுமை மாவு இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா சளிச்ச கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்கேன். எவ்வளோ அளவு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதே அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது பார்த்திங்கன்னா அந்த பாத்தில் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சு தட்டி வந்து பிஸ்கட்டு இதுக்கு தட்டணும். கையிலே நம்ம வந்து தட்டையாக தட்டிக்கலாம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த சைஸுக்கு எடுத்தக்க நமக்கு பிஸ்கட் வந்து அளவு கரெக்டாக வந்து வரும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கடாய், இரும்பு கடாய் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டாண்டு நம்ம இப்போ பார்த்திங்களா சாப்பாடெலாம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு தான் வந்து வேக விடணும். இப்படி மூடி போட்டுருங்க. போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சா போதும் டைமு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பிஸ்கட்டை எடுத்து வெளியே 2 மணி நேரம் வந்து வச்சிடணும். அந்த சூடு வெந்தது வந்து மெதுவாக தான் ஆறும். அதனால் அது ஆறுற வரலையும் நம்ம வெளியில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், சுவையான நமக்கு நெய் பிஸ்கட் கிடச்சிருச்சு. பாருங்கள், இப்போ வந்து 2 மணி நேரம் ஆறுனாத்தான் அது வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும், இல்லாட்டி வந்து உதிர்ந்துடும். இதை பாருங்கள், நல்லா வந்து பிஸ்கட்டு இதுக்கு இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த பிஸ்கட்டை நம்ம கையில் தொடும்போதே நல்லா நெய் நிறைய சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா. டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு. நம்ம வீட்டிலே வந்து சுவையான நெய் பிஸ்கட் ஈஸியாக வந்து தயார் பண்ண முடியும். பாருங்கள், நேரமும் ரொம்ப கம்மி, பொருளும் வந்து ரொம்ப கம்மியான பொருள், நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.